வரதாஜி இப்போ மீடியா கொஞ்சம் வழி விட்டுருங்க தயவுசெய்து. வரதாஜி பார்க்குறீங்களா? வரதாஜி லைவ்ல இருக்கும். ஆமாம் லைவ்ல இருக்கேன். லைவ்ல தான் இருக்கேன். ஆமாம் கொஞ்சம் பின்னாடி வந்தனா நீங்க உட்காந்தா என்னன்னா நோ நான் எடுத்துட்டு வெளில வந்துருங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பாரதிய ஜனதா கட்சியின் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி 16 கோடி உறுப்பினர்களோடு உலகத்திலே மிகப்பெரிய கட்சியாக விளங்குவதற்கும் ஐயா வாஜ்பாய் அவர்கள், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு பொற்கால ஆட்சியை இந்த தேசத்திற்கு கொடுப்பதற்கும் அடிப்படை காரணமாக விளங்கிய நம்முடைய முதுபெரும் மூத்த தலைவர், இன்றைய வெற்றிக்கெல்லாம் அடிப்படையாக விளங்கிய தலைவர் ஐயா தீன்தயாள் பண்டிட்ஜி அவர்களுடைய 105வது பிறந்த நாள் விழா இன்று இந்தியாவெங்கும் கொண்டாடப்படுகிறது. இந்த நன்னாளில் அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு வருகை தந்திருக்கிற மாநில தலைவர் மரியாதைக்குரிய திரு கே அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களே, நமது மாநில இணை பொறுப்பாளர் பொங்கலட்டி சுதாரெட்டி அவர்களே, இங்கு வந்திருக்கிற துணைத் தலைவர்கள், மாநில அணிப்பிரிவு தலைவர்கள், மாநில செயலாளர்கள் அனைவருக்கும் நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே இன்று சிறப்பாக அவருடைய புகழை எடுத்துரைக்க பொங்கலட்டி சுதாகர் ரெட்டி, பொங்கலட்டி என்பது அவருடைய குடும்ப பெயர். பொங்கலேட்டி சுதாகர் ரெட்டி, பொங்கலேட்டி என்பது அங்கே ஆந்திராவிலே குடும்ப பெயர். அது ஒரு வலிமையான குடும்பம். பொங்கலேட்டி என்றாலே ஆந்திராவிலே பரபரப்பு இருக்கும். அப்படிப்பட்ட குடும்பத்திலிருந்து வந்திருக்கிற ஐயா பொங்கலேட்டி சுதாகர் ரெட்டி அவர்கள் முதலில் அரசியல் வாழ்க்கையை அகில இந்திய காங்கிரஸ் கட்சியாகவும், இளைஞர் அணியினுடைய அகில இந்திய பொதுச் செயலாளராகவும், அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய ஆந்திர மாநில செயலாளராகவும் ஏறத்தாழ ஒரு 25 ஆண்டு காலம் அதில் பணியாற்றி நரசிம்மராவ் ஐயா அவருடைய காலகட்டத்தில் பிரதமராக இருக்கிற பொழுது அமெரிக்காவிற்கு இளைஞர்கள் மாநாடு நடக்கிறது. உலகம் முழுவதிலிருந்து பல்வேறு அரசியல் கட்சி இளைஞர்கள் கலந்து கொள்கிறார்கள். அதிலே காங்கிரஸ் கட்சியின் சார்பில் ஐயா பொங்கலெட்டி சுதாகர் ரெட்டி அவர்கள் கலந்து கொள்கிறார். அதே மாநாட்டில் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் அங்கே கலந்து கொள்கிறார்கள். ஏறத்தாழ 40 நாட்கள் நமது ஐயா பிரதமர் அவர்களோடு தனிப்பட்ட நண்பராக, அவர் காங்கிரசிலிருந்து வந்திருக்கிறார், நமது பிரதமர் பிஜேபியிலிருந்து வந்திருக்கிறார், அவரோடு பழகி நட்பு பாராட்டி அவருடைய சிந்தனைகள் எல்லாம் பெற்றுக் கொள்கிற வாய்ப்பு நமது ஐயா ரெட்டி அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. அடுத்து ஆந்திராவிலே ஸ்டேட் பேங்கோட டைரக்டராக இருந்திருக்கிறார், சுற்றுலாத்துறையினுடைய தலைவராக இருந்திருக்கிறார். அதற்கு பிறகு பாஜகவில் இணைந்து அகில இந்திய கோர் கமிட்டியில் இருந்திருக்கிறார். இன்றைக்கு மாநில பொறுப்பாளராக பொறுப்பேற்றிருக்கிறார். உங்களுக்கு எல்லாம் தெரியும், மிக மிக சுறுசுறுப்பானவர். 8 மணினா 7:50 வந்துருவாரு. தமிழ்நாடு ஊரா சுற்றுப்பயணம் பண்ணியிருக்கிறாரு. இன்றைக்கு நமது மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தலைமையிலே மிகப்பெரிய வெற்றியை பிஜேபிக்கு ஈட்டி தர வேண்டும் என்று பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார். அவரை வருக வருக என்று வரவேற்று அவர் தீன்தயாள் பண்டிட்ஜி அவர்களை பற்றி முதலில் ஒரு புகழுரை ஆற்றுவார், மெமரபிள் ஸ்பீச். தென் நம்ம அண்ணாமலைஜி அவர்களும் ஐயா அவர்களை பற்றி புகழுரை ஆற்றி அனைவரின் சார்பிலும் மனதில் செய்வார்கள். இன்றைக்கு நமது முன்னாள் தலைவர் எலா கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களுடைய நினைவு நாள் 14ஆம் நினைவு நாள். அவரையும் நான் இன்றைக்கு மனதில் செய்து போட்டுள்ளோம்.
இது முடிந்துட்டு தொழில்பிரிவு சார்பாக இல்லம் வெல்வம் உள்ளம் செல்வம் உள்ளம் வெல்வம் நிகழ்ச்சியோட அந்த வெப்சைட் அன்னைக்கு தொடரும். Sorry to everybody, just I am in the LKG first class stage in learning coming. மாநில தலைவர் அண்ணாமலைஜி அவர்களே, மாநில அமைப்பு பொதுச் செயலாளர் ஸ்ரீ கேசவ் விநாயகன் அவர்களே, மாநில நிர்வாகிகளை, மாவட்ட நிர்வாகிகளை மற்றும் அன்பு சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் வணக்கம். உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றும் நமது கட்சியை துவங்கிய உத்தம தலைவர்களில் ஒருவரான தீனதயாள் உபாத்யாய அவர்களுடைய 105வது நினைவு நாள். எளிமையானவர், தனது கொள்கையில் பிடிப்பானவர், தேச அவர் காட்டிய வழியில் நாமும் பயணிப்போம், வெற்றி பெறுவோம், பாரத அன்னையை உலகில் வல்லரசாக்குவோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். Today is the very auspicious day. The man of the humanity, man of vision, man of dynamism, man of commitment, conviction, dedication, devotion. The name is Pandit Deenadayal Upadhyaya ji. I am paying my respects. May his soul rest in peace. Today is his birthday, 105th birthday. Like that anniversary of Jana Krishnamurti. At this auspicious occasion, I am conveying, because it is the part of the program of Seva Samarpan Abhiyan, in connection with our beloved Prime Minister, global leader, Narendra Modi ji's birthday celebrations, 17th September to October 7th. As part of that, we are organizing this program at Kamalalaya, Tamil Nadu BJP office under the leadership of Sri Annamalai ji and all office bearers who are present here. This is very important occasion. One must remember, this is the guide and philosophy and vision. Whoever reads Deendayal Upadhyaya ji's life history, how he has dedicated himself to the nation building, to the integrity and sovereignty and unity as a Bharat Mata son, great son of Bharat Mata. That is the reason we are nook and corner of the country, Kashmir to Kanyakumari. Today we are visiting various areas, including polling booth level, with the tree plantation programs and other programs, so many programs. Yesterday also school children participated in speech competition like that. Narendra Modi ji, how he is tackling global scenario. You are watching in America, the way he is getting a response and reception and affection among the people of America and also the NRIs of America. We are proud of our Prime Minister. At this juncture, I don't want to politicalize the thing, but I am sorry to say, the Congress party or DMK or opposition parties, only they are having the political agenda with a vested interest, with an ulterior motive. They are maligning the image of our beloved Prime Minister and NDA government, good governance, because they have not done anything. Last 75 years now, we are celebrating Azadi Ka Amrit Mahotsav. But unfortunately, so many issues, pending issues, left by Congress rule and others, solved by the dynamic and visionary leadership of our Narendra Modi ji, the path shown by Deendayal Upadhyaya ji, Shyam Prasad Mukherjee ji, great Atal Bihar Vajpayee ji, our all veteran leaders are for the people, by the people, of the people. Country is the first for Bharatiya Janata Party. Party is next, person is last, but other parties
personal benefits are first, second party, country last. That is the sorry state of affairs of the opposition party. In this regard, I don't want to take much of your time. We are proud to be in the Bharatiya Janata Party. We are feeling a proud being the members of the Bharatiya Janata Party. We are under the leadership, dynamic leadership of Prime Minister Narendra Modi ji, who is moving forward with vision to make India Atmanirbhar Bharat, self-reliant Bharat, vocal local Bharat, make in India Bharat. Everywhere, everybody is taking example of his leadership. How he is tackled the India fights Corona, or developing aspects, welfare aspects, various things, including Tamil Nadu. There is no partisan attitude. 7,42,000 crores have been given for the all-round development of Tamil Nadu. Like that, so many developmental things are going ahead. That is the reason people are loving him. Now also recently survey, 70% of the voters elected him as the global leader among the top 13 global leaders. Our Indian Prime Minister stood first. That is the great proud thing for all of us. And we'll move forward with, because of Deen Dayal Upadhyay ji, the pillar of our Janasangh at that time, and Vajpayee ji, they are all Shyam Prasad Mukherjee ji, all that stood for the country's sake. Nobody is having any personal interest. For our Prime Minister, country is his own family. 24/7 is working, no holiday, no disease. That is the visionary and action-oriented Prime Minister with a Pradhan Sevak spirit. He is working. That is why I don't want to further take up your time. Talaivar has to speak. Anyway, I am conveying my best wishes in this occasion of his birthday for Deen Dayal Upadhyay ji. Thank you very much. Nandri, Vanakkam, Romba Santosham. நம்ம அனைவரின் சார்பாக மாநில தலைவர் அவர்கள் அவருடைய பிறந்தநாள் விழா கொண்டாடுகிறார். அன்பார்ந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய தூண்களே, இங்கே வந்திருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்களே, பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தினுடைய இணை பொறுப்பாளர் பொங்குலேட்டி சுதாகர் ரெட்டிஜி அவர்களே, இந்த நிகழ்ச்சியினுடைய ஒருங்கிணைப்பாளருக்குரிய மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளர் அருமையாளர் கருநாகராஜன் அவர்களே, இங்கே வந்திருக்கக்கூடிய மாநிலத்தினுடைய துணைத் தலைவர்களே, பொதுச் செயலாளர்களே, செயலாளர்களே, அணிப்பிரிவினுடைய தலைவர்களே, மாவட்ட தலைவர்களே, பத்திரிகை நண்பர்களே, உங்களுக்கு என்னுடைய பணிவான காலை வணக்கம். இந்த மாமனிதர் பண்டிட் தீன் தயாள் உபாத்யா அவர்கள் இறந்து கிட்டத்தட்ட 53 வருடங்கள் ஆகிறது. 1968 இந்த உலகை விட்டு பிரிந்தவர். இன்றும் கூட பாரதிய ஜனதா கட்சி மட்டுமல்ல, அனைத்து நண்பர்களும் கூட அவர் மேல் மரியாதை வைத்து ஒரு பிறந்த நாளையும் கூட மிக விமர்சையாக கொண்டாட முக்கியமான காரணம் என்னவென்றால், இந்த மனிதனுடைய வாழ்க்கை, இந்த மனிதனுடைய தத்துவம். உங்களுக்கு தெரியும், நமக்கு சுதந்திரம் கிடைத்த பின்பு 1947 பின்பு நம்முடைய பொருளாதார கொள்கை என்பது USSR ரஷ்யாவை சார்ந்த கொள்கையாக இருந்தது. அவர்களுடைய திட்டத்தை அப்படியே இந்தியாவில் எடுத்து 5 வருட கொள்கை என்கின்ற முறையிலே நம்முடைய பொருளாதார கொள்கையை வளர்த்து கொண்டு வந்தோம். 5-year plan, USSR 5-year plan. அதை முதலாக உடைத்து இன்டெகிரல் ஹியூமனிசம் என்கின்ற கொள்கையை கொடுத்த மாமனிதர் பண்டிட் தீன் தயாள் உபாத்யாய். அதுதான் பாரதிய ஜனதா கட்சி உடைய அதிகாரப்பூர்வ கொள்கையாக இருக்கிறது. அதுதான் இதற்கு முன்னால் பாரதிய ஜனதா கட்சிக்கு முன்பு இருந்த பாரதிய ஜனசங் BJS அதனுடைய அதிகாரப்பூர்வ கொள்கையாக இருக்கிறது. இந்த இன்டெகிரல் ஹியூமனிசம் என்கின்ற கொள்கை என்ன? இதற்கு முன்னால் நம்முடைய கொள்கை எப்படி இருந்தது என்றால், அமெரிக்கா செய்தாலும் சரி, ரஷ்யா செய்தாலும் சரி, அதை அப்படியே காப்பி அடித்து நம்முடைய இந்தியாவிலே பொருளாதார கொள்கையாக நடத்தி கொண்டு வந்த நேருவின் காலத்திலே இவர் 2 விஷயத்தை கையில் எடுத்தார். ஒன்று ஸ்வராஜ். ஸ்வராஜ் என்றால் நாம் சுதந்திரமாக இருக்க வேண்டும். இரண்டாவது, நம்முடைய கிராமப்புற பகுதியிலே எப்படிப்பட்ட பொருளாதார கொள்கையில் இருக்கிறதோ அதான் நாட்டினுடைய கொள்கையாக இருக்க வேண்டும் என்று நினைத்தார். அதைத்தான் இன்டெகிரல் ஹியூமனிசம் என்கின்ற பெயரிலே நாடு முழுவதும் நம்முடைய பொருளாதார கொள்கை என்பது நம்முடைய கலாச்சாரத்தை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு கொள்கையாக இருக்க வேண்டும் என்று முன்னெடுத்தார். அது 1968 நம்முடைய கட்சியினுடைய கொள்கையாக மாறிய பின்பு இந்தியா முழுவதும் அந்த கொள்கை பரவி இந்தியாவிலே மிக வித்தியாசமான ஒரு பொருளாதார கொள்கை இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் நம்முடைய பண்டிட் தீன் தயாள் உபாத்யாய். அமெரிக்காவை சாராமல், இன்னொரு பக்கம் ரஷ்யாவையும் சாராமல், இன்னொரு பக்கம் சைனாவையும் சாராமல்
ஒரு மிகப்பெரிய நாடாக இந்தியாவுடைய சொந்த பொருளாதார கொள்கையில 2021 ஒரு வல்லரசு நாடாக மாறிக்கொண்டிருப்பதற்கு முக்கியமான காரணம் இவர்தான். அதனால்தான் இவர் பிறந்து இன்று 105 வருடங்கள் ஆகிறது. 25வது செப்டம்பர் 1916 பிறந்து இன்று 2021 105 வருடங்களுக்கு பின்பு நாம் இவர்கள் நினைவு கூறுவோம் என்றால், நாம் உடுத்துகின்ற உடை, நாம் செய்கின்ற வேலை, நம்முடைய பணி அனைத்துக்கும் கூட இவர்தான் ஒரு முக்கியமான காரணம். அதனால் அந்த மாமனிதனுடைய வாழ்க்கையை போற்றுவோம், நினைவு கூறுவோம். அவர் கொடுத்த அந்த கொள்கையை இப்போதும் அதுதான் நாட்டில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுடைய வாழ்க்கை முறையாக இருக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி பாடுபட்டு கொண்டிருக்கிறது. அதனால்தான் நம்முடைய பொங்குலேட்டி சுதாகர் ரெட்டிஜி ஐயா சொன்னது போல, நம்முடைய நாடு என்பது முதன்மையானது, கட்சி என்பது இரண்டாவது, தனிமனிதன் என்பது மூன்றாவது என்று சொல்கின்றோம். அதனுடைய கொள்கையை இங்கிருந்தான் வருகிறது. இன்று நம்முடைய ஜனா கிருஷ்ணமூர்த்தி அவர்களுடைய நினைவு தினமும் கூட. தமிழகத்திலே பிறந்து அகில இந்திய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக சென்ற ஒரு சிறப்பு இவருக்கு. எல்லோரும் கூட சொல்லுவார்கள், பாரதிய ஜனதா கட்சி என்பது வேறு மாநிலத்தில் இருக்கக்கூடிய கட்சி, டெல்லியை சார்ந்தவர்கள் கட்சி என்று. பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய தலைவராக ஜனா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இருந்து பெருமை சேர்த்து இந்த கட்சியிலே கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை இருக்கக்கூடிய ஒரு மனிதனும் கூட இந்த கட்சியிலே ஒரு முக்கியமான அங்கம் வகிக்கின்றார் என்பதற்கு ஜனா கிருஷ்ணமூர்த்தி அவர்களுடைய உழைப்பு தான் ஒரு உதாரணம். அதனால் இந்த நாளிலே அவருடைய வாழ்க்கையும் போற்றி பாடி இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து, இப்போது நேரடியாக நம்முடைய பண்டிட் தீன்தயாள் உபாத்யாய் அவர்களுக்கும் ஜனா கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களுக்கும் நம்முடைய அஞ்சலியை செலுத்துகிறோம். அது மட்டுமல்ல, முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், நம்முடைய பொங்குலேட்டி சுதாகர் ரெட்டிஜி அவர்கள் பண்டிட் தீன்தயாள் உபாத்யாய் அவருடைய கனவு என்பது அவருடைய சித்தாந்தம் ஒரு பூத்திலும் கூட, எலெக்ஷன் பூத்திலும் கூட இருக்க வேண்டும் என்று. சுதாகர் ரெட்டிஜி அவர்கள் நம்முடைய சென்னை மாநகரத்திலே வார்டு 77 இருக்கக்கூடிய போலிங் பூத் 42 தத்தெடுத்து அதில் முழு நேரமாக அவர் அங்கே பணியாற்றி அந்த போலிங் பூத்திலே நம்முடைய பண்டிட் தீன்தயாள் உபாத்யாய் அவர்களுடைய சித்தாந்தத்தை எடுத்து சென்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய சக்தி மிகுந்த ஒரு வாக்காளர் பூத்தாக பூத் 42 எக்மோர் தொகுதிக்கு வருகிறது. அதை எடுத்திருக்கின்றார். அவருக்கும் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நிச்சயமாக உங்களுடைய முன்னெடுப்பு என்பது சிறந்த ஒரு முன்னெடுப்பு. இது மிகப்பெரிய மாற்றத்தை. நம்முடைய தொழில் பிரிவு, பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தொழில் பிரிவு அவர்கள் இன்று நம்முடைய பண்டிட் தீன்தயாள் உபாத்யாய் அவர்களுடைய புகைப்படத்தை சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு எடுத்து செல்கின்றார்கள். காரணம் என்னவென்றால், இன்று இந்தியாவிலே சிறு குறு தொழில் நிறுவனங்கள் இருக்கிறது என்றால் இவருடைய முக்கியமான சித்தாந்தங்கள் தான் காரணம். இந்திய பாரம்பரிய வழியிலே அந்த தொழில் நிறுவனங்கள் இன்று நிலைத்திருக்கின்றார்கள் என்றால் இந்த மாமனிதர் கொடுத்த சித்தாந்தம் தான். அதற்காக இன்று முதல் கட்டமாக பாஜக மாநில தொழில் பிரிவு அவர்கள் இந்த புகைப்படத்தை அந்த சிறு குறு தொழில் நிறுவனத்திற்கு எடுத்து செல்கின்றார்கள். அதையும் கூட இப்போது நாம் துவக்கம் செய்கின்றோம். जी जी हियर जी गोइंग लाइव थैंक यू भारत माता की, भारत माता की, भारत माता की, भारत माता की. दीनदयाल जी புகழ் ஓங்குக. जी 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 இல்லை இது வண்டி தான், கிளாத் வண்டி தான். எல்லாருக்கும் வெளியிலையும் படம் வச்சிருக்கோம், அங்கேயும் மனரஞ்சலி செலுத்தலாம். जी जी போங்க जी, உள்ள போயிடுங்க, போடுங்க जी ப்ளீஸ். முடிஞ்சுதா? உள்ள போலாமா? சார் அப்படியே எல்லாம் நீங்களாம் கொஞ்சம் பண்ணிக்க, கொஞ்சம் வழி விடுங்க. கொஞ்சம் வழி விடுங்க. அது போல போய் சொல்லுங்க. அது போய் படம்
கொஞ்சம் எல்லாத்துக்கும் போயிடுமா முடியல இல்ல இல்ல இந்த வெப்சைட் பாத்துங்க எங்க செல்போன் கொஞ்சம் ஜி கொஞ்சம் கையெடுங்க ஜி கொஞ்சம் கையெடுங்க அண்ணா வெப்சைட் ஓப்பனிங்ண்ணா வெப்சைட் ஓப்பனிங் வழி விடுங்க கொஞ்சம் அண்ணா கொஞ்சம் பின்னாடி போங்க அப்படியே கொஞ்சம் பின்னாடி போங்க வெளியே எடுத்துலாம் இது இனாகரேஷன் எடுங்க ஃபோட்டோ எடுங்க டக்கு நான் எடுக்கிறது நான் உங்களுக்கு அனுப்புறேன் எடுத்து நான் கவர் பண்ணிருக்கீங்க நான் சூப்பர் என்ன கவர் பண்ணிருக்கீங்க என்ன கவர் பண்ணிருக்கீங்க நிகழ்ச்சி பண்றோம் கொஞ்சம் சைலண்ட் வாங்க லைவ் கொஞ்சம் உள்ள லைவ் போயிட்டு இருக்கு இந்த அமைதி இந்த தகவல் கணினி மையம் போல இந்த டிவி டிஜிட்டல் போர்டு என்பது கட்சியினுடைய முக்கிய நிகழ்வுகளை தொழிற்பிரிவு சார்பாக அதன் தலைவர் பாஸ்கர் அவர்களும் துரை கந்தசாமி அவர்களும் இதை ஏற்கனவே ஸ்பான்சர் செய்து அதிகமான நிகழ்ச்சிகள் இதில் இடம்பெறுகின்றன. அதன் அடிப்படையில் இன்றைக்கு இல்லம் செல்வோம் உள்ளம் வெல்வோம் தமிழகத்தையும் வெல்வோம் என்பதற்காக இந்த நிகழ்ச்சியை எங்களுடைய மாநில தலைவர் இங்கு இந்த வெப்சைட்டை தொடங்கி வைக்கிறார். கிளாப் பண்ணுங்க எல்லாம் கிளாப் பண்ணுங்க कार्यकर्ता हाँ சுருக்கமா இந்த இல்லம் செல்வம் உள்ள வெல்வோம் நிகழ்ச்சிக்கு தமிழக ஒருங்கிணைப்பாளராக தலைவராக எங்களுடைய துணைத் தலைவர் கருப்பு முருகானந்தம் அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். அவருடைய தலைமையிலே மாநிலம் முழுவதும் ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. மிக எளிமையாக கட்சி நிர்வாகிகள் மக்களோடு தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படை தான் இந்த நிகழ்ச்சியினுடைய அடிப்படை. நன்றி. अच्छा வெளியில போய் எல்லாம் நிகழ்ச்சி கார்த்தி பத்திரிகை நன்றிங்க நன்றிங்க. வாங்க மேடம் மக்கள்லாம் வந்து வெளியில நம்ம படத்துக்கு வந்து இப்போ இது பண்ணலாம். நீங்க தான் முன்னாடி வந்து டக்குனு வாங்க ஐயா வாங்க எல்லாம் வெளியில அங்கே நின்று எடுப்பா அங்கே நின்று எடு அண்ணனோட நிற்பாங்க அண்ணா டக்கு டக்குன்னு எடுக்கணும் எல்லாம் வெளியில போய் அஞ்சலி செலுத்தலாமாங்க ப்ளீஸ். டக்கு டக்குன்னு எடுக்கணும் உங்க ஆள் கிட்ட சொல்லுங்க டக்கு டக்குன்னு எடுக்க சொல்லுங்க சுறுசுறுப்பா டப்பு டப்புன்னு அடிக்கணும் எடுத்து நிக்க வேணாம்.
நீங்க வச்சு போறீங்க டெலிகாஸ்ட் பண்ணுங்க. போட்டோ எடுத்தவங்க நவருங்க. என்னையா சார் தள்ளினே இருக்கிறீங்க? ரெண்டு தடவை தள்ளிட்டீங்க. கார்த்தி ஃப்ரண்ட்ல வாப்பா, நீ ஏன் பின்னாடி ஐயா? நீங்க முன்னாடி தானே எடுப்பீங்க, அதனால நான் இங்க வந்தேன். அங்க முன்னாடி வாப்பா, நீ நாங்க நிக்க போயிடு. இது நான் லைவ் போயின்னு இருக்கு, இது பாட்டு இது போயிட்டு ஹலோ, கொஞ்சம் வழி விடு, கொஞ்சம் வழி விடு, கொஞ்சம் வழி விடு. வாங்க, நிர்வாகிகள் முதல்ல வாங்க. வாங்க செல்வாளர் வாங்க. இல்ல தொழில்பிரிவா நிக்கிறீங்களே. உள்ள வாங்க, அவங்களுக்கு கையில கொடுங்க. ஸ்பூன் கொடுங்க. கொடுத்துறேன், நாங்கள் கொஞ்சம் வச்சுட்டேன். கொஞ்சம் இருக்கு. கத்திஜி சரி அண்ணன் கொடுக்கட்டும், நான் எடுத்து போயிடுறேன். சிவசங்கஜி அண்ணன் நீ போட்டு அண்ணன் கொடுக்கட்டும். வாங்க மேடம், நாங்கள் வந்துடுறோம். சைடில் வச்சுக்கோங்க. வணக்கம் ஜி. வணக்கம். தேங்க்ஸ் ஜி. ஓகே, இந்த டைமில் மிஸ் பண்ணாமல் 5 3 இந்த இது இறங்கிச்சுண்ணா டக்குன்னு. அதுதான் தெரியல, அது எப்படி இறங்குச்சுன்னு தெரியல. தேங்க்ஸ் ஜி. கொஞ்சம் வழி விடுங்க. இல்லையா விஜயனஜி, நீங்க போங்க, லைவ் போய் மலர் போடுங்க சார். கொஞ்சம் சைடில் வந்துருங்க சார். ஐயா கொஞ்சம் சைடில் வந்துருங்க, ஏதாவது ஒரு சைடு வாங்க. கொஞ்சம் சைடு வாங்க, சைடு வாங்க. போட்டோ முன்னாடி நிற்காதீங்க. அந்த முகத்துல பூ இருக்கு பாருங்க, அதை கொஞ்சம் எடுங்க. ரைட், ஓகே. ஆப்போசிட்ல அப்படி
போக உள்ள போக க்ளோஸ் பண்ணிடலாமா? பாலாஜி ஒரு ஃபோன் அடிங்க, ஒரு கேட்டுக்கோ. பாலாஜி ஜி கலக்கின்னு இருக்கீங்க போகிறது நீங்கள். இல்லை பாலாஜி எனக்கு கனெக்ட் பண்ணினே அந்த இதுவா இதான் ஃபஸ்ட்டு இருக்குது. லைனில் தான் இருக்குது. அவரை கேட்டு கட் பண்ணிடலாம். ஜி க்ளோஸ் பண்ணிக்கலாமா ஜி? ப்ரெஸ் மீட் இருக்கு, மைக் வச்சிருக்காங்க. சரி அப்போ இப்போ தெரியும். சரி ஓகே, ஃபினிஷ் பண்ணுங்க. நன்றி ஜி, நன்றி.